உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியம் பொன்மார் ஊராட்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி டாக்டர் எழுச்சி தமிழர் ஆட்டோ ஓட்டுநர்கள் நலசங்க பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. இதில் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான SS பாலாஜி கலந்து கொண்டு பெயர் பலகையை திறந்து வைத்து ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இந்த நிகழ்வில் திருப்போரூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் விடுதலை நெஞ்சன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாவட்ட செயலாளர் தென்னவன், வழக்கறிஞர் உதயகுமார், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை, துணை அமைப்பாளர் சாம்சன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி டாக்டர் எழுச்சி தமிழர் ஆட்டோ ஓட்டுநர்கள் நலசங்க தலைவர் பிரபு, துணைத் தலைவர் விஜய், செயலாளர் ஜெகன், துணை செயலாளர் நவீன், பொருளாளர் கண்ணன், VCK ஒன்றிய பொருளாளர் வீர கணேசன், ஊரக முன்னணி ஒன்றிய அமைப்பாளர் அன்பு, தொண்டரணி ஒன்றிய அமைப்பாளர் மூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் முசிறி அடுத்துள்ள கிழக்கு ராக்கம்பட்டி கிராமத்தில் சுடுகாடு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சுடுகாட்டிற்கு உடலை எடுத்து செல்வதற்கு சரியான பாதை இதுவரை அரசு வழங்கவில்லை. மேலும் இறந்தவர் உடலை வயல்வெளிகளில் எடுத்து செல்வதால் பொதுமக்கள் சிரமத்துக்கு உள்ளாகி வருகின்றனர். மேலும் சுடுகாட்டில் அடிப்படை வசதியான தண்ணீர், மின்விளக்கு வசதிகள் இதுவரை அமைத்து தரப்படவில்லை. எனவே பாதை மற்றும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டி VCK கிழக்கு ராக்கம்பட்டி முகாம் பொறுப்பாளர் பிரவீன்குமார் தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வின் போது ஒன்றிய துணை செயலாளர் நெய்வேலி சூர்யா, பாண்டியன், சக்திவேல், சுப்பிரமணி, பால மகேந்திரன் ஆகியோர் உடன் இருந்தனர். துரை பிரவீன்குமார். நாங்கள் திருச்சி மாவட்டம் வேளாணத்தம் தாலுக்கா, முசிறி தாலுக்கா, வேளாணத்தம் போஸ்ட்டு, கிழக்கு ராக்கம்பட்டி கிராமத்தில் இருக்கோம். எங்களுக்கு 20ஆம் தேதி ஒரு அம்மா இறந்துட்டாங்க, பெரியம்மா இறந்துட்டாங்க. அவங்க இறந்ததுக்கு பாதை சுடுகாட்டுக்கான பாதை வசதி இல்லாதனால ஒரு பட்டா லேண்டில் நஞ்ச காட்டில் அந்த இறுதி இதை எடுத்துகிட்டு சடலத்தை எடுத்துகிட்டு போகிற ஒரு அவல நிலை ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அதை ஃபேஸ்புக் மாதிரி வாட்ஸ்அப்லலாம் அதை தெரியப்படுத்தினோம். செய்தித்தாளையும் அதை தெரியப்படுத்துகிறப்போ இன்றைக்கி இயக்க தோழர்களோடு சேர்ந்து இன்றைக்கி கலெக்டரை சந்தித்து கோரிக்கை வச்சுருக்கோங்க. இதுக்கு முன்னாடி இப்போ எரிமேடை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் எரிமேடை கட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ பாதை வசதி ஆதியிலேருந்து எங்களுக்கு கிடையாது. இது வரைக்கும் பாதைன்றது கிடையாது. அவங்க பாதை பட்டா லேண்டில் இருக்குது. பட்டா லேண்டில் இப்போ ஆப்ஷன் இல்லை. அதனால் வேறு ஏதாவது புறம்போக்கு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி எது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், அதில் பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். ஆமாம். ஒரு 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள். கரூர் மாவட்டம் குளித்தலை நகராட்சியில் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரியும் போக்குவரத்துக்கு இடையூறாக உள்ள இடத்தில் குளித்தலை பேருந்து நிலையத்தை இடமாற்றம் செய்யக்கோரியும் நீதிமன்றத்துக்கு எதிராக நகர பகுதியில் உள்ள 2 டாஸ்மாக் கடைகளை இடமாற்றம் செய்யக்கோரியும் VCK நகர செயலாளர் பிரகாஷ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் குளித்தலை சட்டமன்ற தொகுதி செயலாளர் சுதாகர், மண்டல துணை செயலாளர் பெரியசாமி, மாநில செயற்குழு உறுப்பினர் அக்னி, இல அகரமுத்து, முன்னாள் கரூர் மேலிட பொறுப்பாளர் மாணிக்கம், மாவட்ட அமைப்பாளர் கோவிந்தராஜ், கிருஷ்ணராயபுரம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் மணிவேந்தன், சுக்காம்பட்டி ராசையா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாள் மற்றும் தேர்தல் அங்கீகார விழாவையொட்டி
மதுரை மாவட்டம் தேத்தாங்குளத்தில் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை ஒருங்கிணைப்பில் கபடி போட்டி நடைபெற்றது. இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை கிழக்கு மாவட்ட அமைப்பாளர் ரேவதிகுமார் விளவன் தலைமையில் நடைபெற்ற இப்போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பையும் வெகுமதியும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசமுத்து பாண்டியன், செல்லப்பாண்டி, மாநில நிர்வாகிகள் ஆற்றல் அரசு, வில்லவன் கோதை, மாலின், வழக்கறிஞர் சரவணன், மாவட்ட செயலாளர்கள் தீபம், சுடர்மொழி, காளிமுத்து, தேத்தாங்குளம் முகாம் பொறுப்பாளர் ராஜா, தங்கமலை, ரகுபதி, ஜெகநாத், அழகுபாண்டி, செல்வம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு கட்சி தேர்தல் அங்கீகாரம் பெற்ற விழாவாக இரண்டையும் இன்றைக்கு கிழக்கு மாவட்ட சார்பாக இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையினுடைய மாவட்ட செயலாளர் ரேவதி குமார் அவர்கள் தலைமையில் ஒருங்கிணைக்கப்பட்ட மாபெரும் கபடி போட்டி இங்கு தேத்தாங்குளத்தில் நடைபெறுகிறது. இந்த எழுச்சி தமிழருடைய 63வது பிறந்த நாளை முன்னிட்டும் தேர்தல் கட்சி அங்கீகாரம் பெற்றதை முன்னிட்டு இந்த கபடி போட்டியை சிறப்பாக பல்வேறு விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டு இன்றைக்கு நிறைவாக இறுதியாக வெற்றி பெறும் கபடி வீரர்களை பாராட்டி பரிசளிப்பு விழாவில் உடன் வருகின்ற கருத்தியல் பரப்பு மாநில செயலாளர் அன்பு தம்பி செல்லப்பாண்டியன், மாநில துணை பொதுச் செயலாளர் அன்பு அண்ணன் வழக்கறிஞர் வில்லவன் கோதை, மாவட்ட செயலாளர் மாநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் அக்கா தீபம் அவர்கள், தெற்கு மாவட்ட செயலாளர் தம்பி காளிமுத்து, மகளிர் விடுதலை சிறுத்தை மாநில துறை செயலாளர் புளியம்மாள் அவர்களும், வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் உட்பட மற்றும் துணைநிலை அமைப்பினுடைய பொறுப்பாளர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறோம். இது மாபெரும் ஒரு கபடி போட்டி, இளைஞர்கள் மத்தியில் ஒரு வீர விளையாட்டாக, தமிழர்களுடைய பண்பாடாக இன்றைக்கு ஒரு அடையாளமாக நாங்களும் ஒரு மாபெரும் கபடி போட்டியை நடத்த முடியும். எழுச்சி தமிழர் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அங்கீகாரம் பெற்றதற்கு ஒரு மக்களிடத்திலே ஒரு விளம்பரம் செய்வது நோக்கமல்ல, இளைஞர்களை ஒரு நல்வழிப்படுத்தி அவர்களை ஒரு மாபெரும் நாளைய சர்வதேச அளவில் நடக்கக்கூடிய ஒலிம்பிக் போட்டியிலும் கலந்து கொள்வதற்கு தயார்படுத்துவதற்கு விடுதலை சிறுத்தை கட்சி இன்றைக்கு விளையாட்டு வீரர்களை பல தரப்பில் பலரும் கலந்து கொள்ளுகிற ஒரு சமத்துவ விழாவாக இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட மக்கள் ஒரு காலத்தில் மைதானத்துக்குள்ளே இறங்க முடியாத அளவுக்கு இருக்கின்ற வேளையில் இன்றைக்கு கபடி விழாவையே ஒரு போட்டியே நடத்துகிறோம் என்றால் அது எழுச்சி தமிழர் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு நடத்துவதிலே எங்களை போன்றவர்கள் பெரும் மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் ரேவதி குமார் அவர்களுக்கு என்று சொல்லி மாநிலத்தினுடைய சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தலைவர் எழுச்சி தமிழருடைய பிறந்த நாள் விழாவும் அரசியல் அங்கீகார வெற்றி விழாவும் சேர்த்து இன்றைக்கு தேத்தாங்குளத்தில் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் சார்பில் ஒரு மாபெரும் கபாடி போட்டியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த போட்டிக்கு முதல் பரிசு 50,000, இரண்டாவது பரிசு 40,000, மூன்றாவது பரிசு 30,000, நான்காம் பரிசு 20,000. அனைத்து அணிகளுக்குமான கேடயங்கள், வெற்றி வருகின்ற இந்த 4 அணிகளுக்கும் வெற்றி கோப்பைகளும் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். நன்றி. ரேவதி குமார் வளவன், தேத்தாங்குளம். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம்.
உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,